நேரங்களிலே கர்த்தர் நம்மளை வேறு பிரிப்பார். சில நேரங்களில் கர்த்தர் தனிமைப்படுத்துவார். சிலரை விட்டு கர்த்தர் நம்மளை வேறு பிரிப்பார். காரணம் என்ன? கர்த்தர் எதையோ நமக்கு கொடுக்க விரும்புவார். அடிக்கடி இங்கே கூட இருக்கிறவங்கள்டெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஆண்டவர் நம்மளை ஏதோ ஒரு இடத்துக்கு தனிமைப்படுத்துவார். அப்படி படுத்தும் போது அதுக்கு நம்ம என்ன கொடுத்துடணும்? இடம் கொடுத்துடணும். நாம் என்ன செய்வோம் தெரியுமா? இல்லை ஆண்டவரே, மினிஸ்ட்ரி இருக்குது, இல்லை ஆண்டவரே, நிறைய வேலை இருக்குது, நம்ம போக முடியாது, 6 லட்சம் புருஷர் கீழே இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் மலைக்கு மேலே போயிட்டா இங்கே யார் பார்த்துப்பா? ஆண்டவர் சொல்வார், 6 லட்சம் பேரை கூட்டிகிட்டு வந்தது நானே அவங்கள பார்த்துப்பேன், நீ முதல்ல ஏறி மேலே வாம்பார். சில நேரத்துக்கு நமக்கு கர்த்தரை விட பேர்டன் ரொம்ப அதிகமாகிடும், பாரம் அதிகமாகிடும். ஆண்டவரே, இதெல்லாம் யார் பார்த்துப்பா? ஒரு 3 நாள் உபவாசம் போடுனா, ஆண்டவரே ஃபேமிலி இருக்குது, பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், போய் அதை பண்ணணும், வேலைக்கு போகணும். எப்படி? ஆண்டவர் சொல்வார், நான் கொடுத்த ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன், ஒரு 3 நாள் கூட நீ உட்கார மாட்டியா உபவாசத்தில் பார். ஏன் உங்களை அதை 3 நாள் உட்கார சொல்கிறாருன்னா, நமக்கு அதில் ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கும், நமக்கு ஏதோ அதில் ஒரு காரியம் இருக்கும், அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதா இருக்கும், இல்லை அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளை பலப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தேவையான பலனை கொடுக்கறதா இருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலை கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்தும் போது, சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போகும்போது உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வர வேண்டும். என்ன நம்பிக்கை வரணும் தெரியுமா? ஆண்டவரை நீங்கள் வைப்பதற்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு வெளிப்பாடை கொடுக்க போகிறார்.